ஓகே, ஸோ வி ஆர் இன் த ஃபைனல் ஸ்டேஜ். அதாவது நம்ம ஒரு டாக்குமெண்ட்டை வெக்டாராக மாற்றி டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணியாச்சு. அண்ட் ஒரு ஒரு கொஸ்டின் கேட்கும்போது அந்த கொஸ்டினை வந்து வெக்டாராக மாற்றி டேட்டாபேஸில் போய் சர்ச் பண்ணி அதனுடைய ரிசல்ட் எடுத்து வந்தாச்சு. இப்போது மிச்சம் இருக்கிற ஒரே ஒரு வேலை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிசல்ட்டை எடுத்துகிட்டு போய் நம்ம ஒரு சாட் ஜிபிடி மாதிரியோ இல்லாட்டி ஒரு எல்எல்எம் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்கிட்ட கொடுத்து இந்த கண்டென்ட்லேருந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து ரெஸ்பான்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்ல வேண்டியது மட்டும்தான் இப்போ நம்மளுடைய ஒரு வேலை. ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த டயக்ராம் படி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்திருக்கிற இந்த ரிசல்ட் சங்கை ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்கிட்ட கொடுத்து அதுலேருந்து வர ரெஸ்பான்ஸை திருப்பி கிளைண்ட்டுக்கு கொடுக்க போகிறோம். ஓகேவா? இதுதான் நம்ம பண்ண போகிற ஒரு ப்ராசஸ். இந்த லாஸ்ட் ஸ்டெப்பில் தான் நம்ம இருக்கோம். லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் எதுக்குமே வந்து ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் இருக்காது. ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு என்னென்னா, இப்போது நீங்கள் வந்து ஒரு ஓப்பன் ஏஐ கிட்ட போய் ஒரு சாட் ஜிபிடி போய் நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் கொடுக்கும். ஆனால் அடுத்த கொஸ்டின் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ப்ரீவியஸாக அது என்ன கொஸ்டின் இருந்துச்சு, அதனுடைய ஆன்சர் என்ன அப்படிங்கிறது அதனுடைய மெமரியிலையோ இல்லாட்டி அதுக்கு ஒரு ஸ்டோரேஜோ கிடையவே கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நாம் தான் என்ன பண்ணோம், அந்த ரெஸ்பான்ஸ் எல்லாத்தையும் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வந்து அதுக்கிட்ட கொஸ்டின் கேட்கும்போதும் ப்ரீவியஸாக நடந்த கான்வர்சேஷன்ஸையும் சேர்த்து அதனுடைய மெமரிக்கு அனுப்பிச்சா மட்டும்தான் அதனுடைய ஃபாலோ அப் கொஸ்டினை அது ப்ராப்பராக ஆன்சர் பண்ணும், இல்லைனா ஆன்சர் பண்ணாது. ஓகே, ஸோ அந்த வகையில் ஓப்பன் ஏஐயில் சாட் கம்ப்ளீஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அதில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ப்ரீவியஸாக நடந்த கான்வர்சேஷன்ஸ் ப்ளஸ் இப்போ தேவைப்படுற கேள்வி இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அனுப்பிச்சோம் அப்படின்னா அதுக்கான ரெஸ்பான்ஸ் திரும்பி வரும். அதுதான் நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒருவேளை உங்களுக்கு இந்த ஓப்பன் ஏஐனா என்ன, இதனுடைய ஏபிஐ எப்படி யூஸ் பண்ணோம், இந்த டோக்கன்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா என்னுடைய ப்ரீவியஸ் ஒரு சீரீஸே இருக்குது, ஓப்பன் ஏஐ கிச்சன் அப்படின்றது. அது வந்து பேசிக்ஸ்லேருந்து ஓப்பன் ஏஐனா என்ன, இந்த சாட் ஜிபிடிலாம் எப்படி வேலை செய்யுது, லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்னால் என்ன, அதில் டோக்கன் அப்படின்ற கான்செப்ட்னா என்ன, ஒரு சேட்டை வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இதுக்கான பேசிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதில் கிடச்சிரும். நம்ம ஏற்கனவே ஓப்பன் ஏஐயோடைய என்பிஎம் பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ அந்த பேக்கேஜிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம கான்ஸ்டன்ட் லைக் அந்த ஓப்பன் ஏஐ அப்படிங்கிற இந்த ஒரு மெத்தடை வந்து ஓப்பன் ஏஐ ஈக்குவல்ஸ் டு ரெக்வயர் ஃப்ரம் ஓப்பன் ஏஐ அப்படின்றத நம்ம போட்டுட்டு நம்ம ஏற்கனவே நம்ம எம்பர்டிங்ஸில் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எம்பர்டிங்ஸில் பண்ணியிருக்கோம், அதே நான் இந்த ஃபைல்லையும் பண்ணிவிட்டு ஸோ ஒன்ஸ் இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கான்ஸ்டன்ட் ஏஐ இஸ் ஈக்குவல்ஸ் டு நியூ ஓப்பன் ஏஐ. ஓகே, நியூ ஓப்பன் ஏஐ. இதில் ஏபிஐ கீ இஸ் ஈக்குவல்ஸ் டு ப்ராசஸ் டாட் இஎன்வி டாட் ஓப்பன் ஏஐ அப்படின்ற அந்த கீ வந்து ஓப்பன் ஏஐ கீ அப்படிங்கிறத இங்கே யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இது மூலமாக என்ன ஆகும்னா, ஒரு ஓப்பன் ஏஐனுடைய ஆப்ஜெக்டை நம்ம புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஏஐ அப்படிங்கிற இந்த வேரியபிள்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த ஒரு சேட்டை எப்படி நம்ம வந்து இனிஷியேட் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ ஏஐ டாட் சேட் டாட் கம்ப்ளீஷன்ஸ் ஓகே டாட் கிரியேட். ஓகே, ஸோ டாட் கிரியேட். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா, இது ஒரு ஆப்ஜெக்டை ரிசீவ் பண்ணோம். ஸோ இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது அவைட். ஓகே, திஸ் create is going to return a promise. ஓகேவா? ஸோ API ப்ராமிஸ் ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ அதனால் முன்னாடி அவைட் போட்டுக்கிறோம். அண்ட் இது வந்து கான்ஸ்டன்ட் chat is equals to இது ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் மாடல், எந்த மாடலுக்கு நம்ம இந்த இதுவை கொடுக்க போகிறோம் அப்படின்னா, GPT-4ன்னு ஒரு மாடல் இருக்குது. இந்த மாடலுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ரெக்வஸ்ட்டை கொடுக்க போகிறோம். ஓகேவா? அண்ட் மெசேஜஸ். ஓகே, மெசேஜஸ் அப்படிங்கிறது அரே. ஓகே, இந்த அரேல தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கான்டெக்ஸ்ட்டை லோட் பண்ண போகிறோம். அதாவது இப்போது ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்குறோன்னா பிரச்சனை கிடையாது, நம்ம வந்து கேட்டுடலாம். இதுவே நம்ம வந்து ஒரு மல்டிபிள் கொஸ்டின்ஸ் கேட்குறோன்னா அந்த அந்த கான்வர்சேஷன் எல்லாத்தையும் ஒவ்வொரு ஆப்ஜெக்டில் நம்ம இங்கே வைக்கணும். ஓகேவா? ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா இதில் ரோல் வந்து சிஸ்டம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து சிஸ்டம். நம்ம வந்து இந்த ஏஐ மாடலுக்கு ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறோம். ஓகேவா? லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்ட் ஆஸ் அ எக்ஸ்பீரியன்ஸ்டு டூரிஸ்ட் கைடு. ஓகேவா? அந்த டூரிஸ்ட் கைடாக இருந்துட்டு நீங்கள் வந்து எனக்கு எந்தெந்த ஊருக்கெலாம் போகணுன்னு கைட் பண்ணுங்கள் அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம அந்த சிஸ்டமுக்கு அதனுடைய ப்ராம்ப்டை நம்ம கொடுக்குறோம். ஸோ அதனால் அதுக்கப்புறம் இதுக்கு வந்து கண்டென்ட். ஓகே, கண்டென்ட் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணலாம் இங்கே அப்படின்னா, இப்போ நம்மளோட இது என்னது, லைக் நான் அதுக்கான ப்ராம்ப்ட் ஏற்கனவே நான் வந்து செக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன்.
ஸோ அந்த ப்ராம்ப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஆர் அ ஹம்பிள் ஹெல்ப்பர் who can answer for questions asked by users from the given context. ஓகேவா? ஸோ நம்ம வந்து எல்எல்எம்க்கு ஒரு கான்டெக்ட்டை செட் பண்ணுறோம். நீ இதான், ஓகேவா? யூ ஆர் அ ஹம்பிள் ஹெல்ப்பர் who can answer for questions asked by user from the given context. ஓகே, ஒரு கான்டெக்ட்டை கொடுப்போம், அதுலேருந்து கேட்கப்படுற கேள்விக்கு நீ ஹம்பிளாக பதில் சொல்லு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? சரி, இப்போது இதில் வந்து நம்ம அடுத்து என்ன பண்ணோம்னா ரோல். ஏன்னா ஃபஸ்ட்டு யார் கேட்பா? யூசர் தான் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ ரோல் வந்து யூசர் அண்ட் அதில் வந்து கண்டென்ட். ஓகே, கண்டென்ட்டில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இப்போ நான் இதோடைய ரெஸ்பான்ஸை பார்க்குறேன். ஸோ பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் பாருங்கள். தோ இந்தியா ஸ்பெசிஃபிக்கலி த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஃப்ளரிஷ்ட் பிட்வீன் 2500 BCE அண்ட் 1900 BCE அப்படின்னு நம்மளுக்கு என்ன சொல்லுது? அது கரெக்டான ஒரு ஆன்சரை சொல்லுது. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்குற அந்த கண்டென்ட்டில் நம்ம 2500 and 1900 BCE வருது. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுதுன்னா இந்த எல்எல்எம் மாடலு அதனுடைய மெமரியில் போய் தேடாமல் நாம் கொடுத்துருக்குற இந்த பேராகிராஃப்லேருந்தே ஆன்சரை தேடுது. ஓகேவா? அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்? நம்மளுக்கு இன்னும் ரொம்ப அக்யூரேட்டான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளுடைய கண்டென்ட்டை இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் அண்ட் நம்மளுடைய கொஸ்டினை இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அப்படி ரீப்ளேஸ் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு தேவையான ரிசல்ட் நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிரும். ஓகேவா? ஸோ நம்மளுடைய ரிசல்ட்டை எப்படி இங்கே ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுக்கு தான் வந்து ஃபைனல் ரிசல்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் நம்மளோட டேட்டா எல்லாமே இருக்குது. கரெக்டாக? ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணலான்னா டாலர் சிம்பிள் லைக் ஃபைனல் ரிசல்ட் டாட் மேப். ஓகே, மேப். ஸோ இதில் டாக் வரப்போகுது. ஸோ இந்த டாக்கை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஓசி ப்ளஸ் /n. ஓகே, ஸோ இப்போ என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் அந்த அரேயில் வந்து 3 டாக்குமெண்ட் இருக்குது அப்படின்னா இந்த லூப் வந்து 3 வாட்டி ஓடும். ஓகேவா? ஸோ அப்படி 3 வாட்டி ஓடும்போது ஒவ்வொரு லைன் பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறமும் அது இந்த /n வந்து இட்ஸ் நத்திங் பட் லைன் பிரேக். ஓகேவா? ஸோ அந்த லைன் பிரேக். ஸோ இங்கே டாட் டெக்ஸ்ட்னு வரும், ஏன்னா அது டெக்ஸ்ட்டுங்கிற வேரியபிளில் தான் அதனுடைய கண்டென்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போது இது லூப் ஆகிடுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல இங்கே ஒரு லைன் பிரேக் கொடுத்துட்டு, ஓகே, இங்கே ஒரு லைன் பிரேக் கொடுத்துட்டு இங்கே நம்மளுடைய கொஸ்டின், அதாவது லைக் எங்கேருந்து வருது அந்த கொஸ்டின், மேலே வந்து மெசேஜ், ஓகே, request.boy.message அப்படின்னு வருதுல்ல, அந்த மெசேஜ் எடுத்து இங்கே வச்சிடறோம். அப்போது நம்ம என்ன கேள்வி கேட்குறோமோ அந்த கேள்வியை எம்பர்ட் பண்ணி டேட்டாபேஸில் போய் சர்ச் பண்ணி ஒரு பெரிய அரேவை எடுத்துகிட்டு வந்து அந்த அரேவை இந்த இடத்துல வச்சு அண்ட் அந்த கொஸ்டினையும் உள்ளே வச்சு ஒரு எல்எல்எம் மாடலுக்கு அனுப்பும்போது அந்த எல்எல்எம் மாடல் வேறு வழி இல்லை, இந்த பர்டிகுலர் கண்டென்ட்டில் இருந்தால் அது என்ன பண்ணணும்? அந்த இதுவை சொல்லணும். ஓகேவா? ஸோ இதை முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லைக் நான் ஒரே ஒரு சின்ன ப்ராம்ப்ட் இருக்குது, அந்த ப்ராம்ப்ட்டை மட்டும் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், ஃப்ரம் த அபவ் கான்டெக்ஸ்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டின் நம்ம இங்கே பேஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இது கண்டென்ட் அண்ட் ஒரு லைன் பிரேக் அண்ட் ஒரு ப்ராம்ப்ட் அண்ட் ஃபாலோட் பை அவர் கொஸ்டின். ஓகே, ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம அப்ளிகேஷன் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கான நேரம். ஸோ இப்போ நான் என்ன கொஸ்டின் கேட்க போகிறேன் அப்படின்னா லைக் இப்போ அந்த டாக்குமெண்ட்டில் ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா? நான் என்ன கேட்குறேன்னா லைக் விச் ஹாஸ்பிட்டல் டஸ் திஸ் பாலிசி கவர் அப்படின்னு கேட்குறேன். எந்தெந்த ஹாஸ்பிட்டல்லாம் இந்த பாலிசியில் வந்து கவர் ஆகுது அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு என்ன ஆன்சர் சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ அது போய் அந்த டாக்குமெண்ட்லேருந்து தேடி கண்டுபிடிச்சி இருந்துடும். த பாலிசி கவர்ஸ் ஹாஸ்பிட்டலேஷன் எக்ஸ்பென்சஸ் incurred for treatment undertaken in the network hospitalization. எந்தெந்த ஹாஸ்பிட்டல்லாம் அதோட நெட்ஒர்க்கில் இருக்கும் அந்த நெட்ஒர்க் ஹாஸ்பிட்டல் எல்லாத்துலேயுமே இது கவர் ஆகும் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா அந்த டாக்குமெண்ட்லேயே வந்து இந்த ஹாஸ்பிட்டல்னு ஒரு லிஸ்ட் இல்லை, அந்த டாக்குமெண்ட்லேயே இல்லை. அப்போ இது சொல்லாது. ஓகேவா? அப்போ அதில் என்ன சொல்லுது? இந்த நெட்ஒர்க் ஹாஸ்பிட்டல்ஸில் மட்டும்தான் இது வந்து இந்த பாலிசி வந்து அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? ஸோ இந்த சேட்டில் இருக்கிற இந்த ரிசல்ட்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய வருது. நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மெசேஜை மட்டும் நம்ம பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம சாய்ஸஸ் ஆஃப் 0.message.content அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ chat dot choices of 0.messages.content. ஓகேவா? ஸோ அப்படின்னு போட்டுக்கலாம். போட்டுட்டு திருப்பி சென்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ரிசல்ட் மட்டும் நம்மளுக்கு அவுட்புட்டாக வரும். இது பாருங்க, the policy covers the hospital expense இங்கிருந்து the network hospitals அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? ஸோ which means that
அது அந்த டாக்குமெண்ட்டில் போய் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்து சொல்லுது. ஓகே, ஸோ இதுக்கு பேர் தான் RAG, ரெட்ரைவல் ஆர்குமெண்ட் ஜென்ரேஷன். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு டாக்குமெண்ட்டை வந்து வெக்டாரில் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஒரு கேள்வி கேட்கும்போது போய் வெக்டாரில் சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்து LLM கிட்ட கொடுத்து அதுலேருந்து ஒரு ரெஸ்பான்ஸை கொடுக்குறோம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ரெஸ்பான்ஸ் வந்து நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்குது. ஓகேவா, அந்த டாக்குமெண்ட்லேருந்து. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த டாக்குமெண்ட்டையே ஓப்பன் பண்ணி அந்த டாக்குமெண்ட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு கண்டென்ட்டை படித்து அது சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி கேட்போம். அந்த கேள்விக்கு அந்த டாக்குமெண்ட்டில் இருக்கிறது தான் பதிலாக வருதா அப்படிங்கிறத கிராஸ் செக் பண்ணுவோம். ஓகேவா, இப்போ உதாரணத்துக்கு இப்போது லைக் ஓகே, ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ். ஓகேவா, ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேவா, எல்லா பாலிசிலையுமே ஒரு கான்செப்ட் இருக்கும். என்னென்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு டிசீஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட மந்த்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கணும் அவங்ககிட்ட. ஓகே, பாலிசி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா எனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லக்கூடாது. ரைட்டா, அப்போது அது எத்தனை மந்த்துக்கு பிஃபோர் சொல்லணும் அப்படின்னா, பாருங்க, for which the medical advice or treatment was recommended by or received from a physician within 48 months prior to the effective date of the policy issued by the insurer அப்படின்னு. ஓகேவா, இப்போது நமக்கு தெரிஞ்சு போச்சு ஆன்சர் என்னன்றது நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்போது இதை ஒரு கேள்வியாக கேட்போம். ஓகேவா, இது ஒரு கேள்வியாக கேட்போம். கேட்டால் இதை வந்து இந்த 48 மந்த்ஸ் அப்படிங்கிறத அது ஆன்சராக சொல்லுதா இல்லையான்றத பார்க்கலாம். ஓகேவா, ஸோ ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் தானே. ஸோ ஓகே, ஹவு மெனி days before should I declare pre-existing disease அப்படின்னு கேட்குறேன். ஓகேவா, ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போது எனக்கு ஆன்சர் என்ன வரணும்னா 48 மந்த்ஸ்னு வரணும். ஓகேவா, வருதான்னு பார்க்கலாம். ஸோ சென்ட் பட்டனை கிளிக் பண்ணியாச்சு. லெட்ஸ் வெயிட் ஃபார் ஃபியூ மினிட்ஸ், ஃபியூ செகண்ட்ஸ். எஸ், யூ ஷுட் டிக்ளேர் ப்ரீ-எக்ஸிஸ்டிங் டிசீஸ் வித்தின் 48 மந்த்ஸ் ப்ரையர் டு த எஃபெக்டிவ் டேட் ஆஃப் த பாலிசி. ஓகேவா, ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கோ அது அப்படியே இந்த இடத்துல அது சொல்லுது. யூ ஷுட் டிக்ளேர் ப்ரீ-எக்ஸிஸ்டிங் டிசீஸ் வித்தின் 48 மந்த்ஸ் ப்ரையர் டு த எஃபெக்டிவ் டேட் ஆஃப் த பாலிசி அப்படின்னு சொல்லுது. ஓகேவா, ஸோ விச் மீன்ஸ் தட் அவர் அப்ளிகேஷன் இஸ் ஒர்க்கிங் ஃபைன். ஓகே, ஃபைனலாக இன்னும் ஒரு கொஸ்டின் கேட்போம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, டாம்லிசரி ஹாஸ்பிட்டலேஷன், அது என்னன்னா வீட்டில் இருந்தே வைத்தியம் பார்க்கறதுக்கு இந்த பாலிசி வந்து கவர் ஆகுமா ஆகாதா அப்படின்றத நம்ம கேட்போம். ஓகே, வாட் இஸ் டார்மிசரி ஆப்ரேஷன் அண்ட் அப்படின்னு கேட்டுட்டு நம்ம சென்ட் பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா, ஓகே, டார்மிசரி ஆப்ரேஷன் ரெஃபர்ஸ் டு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஃபார் இல்னஸ் அண்ட் இன்ஜுரி which typically requires a care and treatment at a hospital by actually undertaken while the patient is confined at home. ஓகேவா, the treatment should exceed, ஓகே, 3 daysக்குள்ளே இருந்துச்சுன்னா மட்டும்தான் இது கவர் ஆகும். ஓகே, பெனிஃபிட்ஸ் ஆஃப் டாமினேஷன், ஸோ இதெல்லாம் போட்டு இந்த ரெஸ்பான்ஸ் கொடுக்குது. ஸோ விச் மீன்ஸ் தட் த அப்ளிகேஷன் இஸ் ஒர்க்கிங் ஃபைன். ஸோ டாக்குமெண்ட்டை போய் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்து ரெஸ்பான்ஸை நம்மளுக்கு கொடுக்குது. ஓகேவா, ஸோ இது வந்து டோட்டலாக ஏபிஐலேயே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நம்ம என்ன பண்ணுவோம்னா, அடுத்து இதை ஒரு யூசர் இன்டர்ஃபேஸில் போய் நம்ம ஒரு கனெக்ட் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு வந்து ஏபிஐ ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்துகிட்டு போய் இப்போ நம்ம ரியாக்டில் ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணி அந்த யூசர் இன்டர்ஃபேஸில் இது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே.